கடந்த 4 ஆண்டுகளாக கோவையில் பல்வேறு இசைத்துறையை சார்ந்த சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வழுவூரார் விருதுகள் இந்த ஆண்டு 4 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அசத்திய வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்டிஸ்ட் சென்டர் அமைப்பு கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் சென்னையில் நாட்டியத்துறை, இசைத்துறை, நாடகத்துறை, இசை நாட்டிய கலைகளை ஊக்குவிக்கும் சபாக்களுக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்களுக்கும் ஆண்டுதோறும் வழுவூரார் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்னும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல கோவையிலும் கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு இசைத்துறையில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கும் இவ்விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா வழுவூரார் கலை விழா என்னும் தலைப்பில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாருதிக்கான சபா அரங்கில் நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்டிஸ்ட் சென்டர் அமைப்பு ஏற்பாடு செய்தது. இந்த அமைப்பு கடந்த 2000ஆம் ஆண்டில் கோவையில் துவங்கப்பட்டு தற்போது வரை செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான வழுவூரார் விருதுகளை கலை மாமணி ஸ்ரீ கலா பரத் மற்றும் கலா சங்க அமைப்பாளரும் மருத்துவரும் நாட்டியமணியாகிய கீதா உபத்தாயா ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வழுவூர் சாம்ராஜ் வாழ்நாள் சாதனையாளர் நினைவு விருது கலை மாமணி குரு கோவை அமுதா தண்டபாணி மற்றும் மயிலாடுதுறை சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை மற்றும் மயூரா நாட்டியாஞ்சலி தலைவர் பரணிதரன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக வழுவூரார் ராமையா பிள்ளை இயற்றிய தெய்வீக ஆடற்கலை என்னும் 2வது பதிப்பு புத்தகம் விழா மேடையில் வெளியிடப்பட்டது. இவ்விருது வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக கலா சங்கம் ஷட்டர் பிரிக் நிறுவனம் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வழுவூர் நாட்டிய பள்ளியின் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகள் வழுவூர் நாட்டிய பள்ளியின் மாணவ மாணவிகளின் சிறப்பு நடனம் இயற்றப்பட்டதுடன் இலங்கையை சேர்ந்த தனுகா, ஆர்யா வர்ஷா மற்றும் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ கலா பரத் ஆகியோரது நடன நிகழ்ச்சி அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் அமைந்தது. மேலும் மும்பை, வாரணாசி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரும் கலா சங்கம் என்ற அமைப்பு கோவையிலும் துவங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் சார்பாக புதிய கலைஞர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இதன் இயக்குநராக சாய்ராம் விஸ்வநாதன் பொறுப்பேற்று இதனை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்ட் சென்டர் இது வழுவூர் ராமையா பிள்ளை, பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை அவர் துவக்கி வச்ச ஒரு அகாடமி இது. ஸோ இது 52லயோ என்னமோ ஆரம்பித்தாங்க. இது 38லேருந்து நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்டர்டு 52ல் பண்ணது. ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ 90 வருஷம் முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதை 80லேருந்து இந்த கலை விழாவை சென்னையில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 80லேருந்து இது இப்போ கோயம்புத்தூர்லேயும் அது சென்னையில் மக்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் இதை இங்கே ஒரு 4 வருஷமாக பண்ணி நம்ம விழா சார்பாக இந்த வழுவூரார் அவார்டு சென்னையில் கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே கோயம்புத்தூரில் வழுவூரார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கலைஞர்களுக்கு கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 வருஷமாக வழுவூர் சாம்ராஜ் மெமோரியல் அவார்டுன்னும் இன்னொரு கேட்டகரியில் அதுக்கும் அவார்டை கொடுத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம கௌரவப்படுத்திகிட்டு இருக்கோம். நாட்டிய கலைஞர்கள் இது சம்பந்தமாக உள்ள ஒரு கலையை வளர்க்கறதுக்காக செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கலாசங்கம் குளோபல் இந்தியா மற்றும் யூகேல நிறுவி இத்தனை வருஷமாக ஆர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கீதா மேம், ஸ்ரீபதி சாரும். அவங்க 2 பேர் தான் இந்த கலாசங்கமோட மேனேஜிங் ட்ரஸ்டீஸ். ஸோ இந்த கலாசங்கம் குளோபலுக்கு நான் டைரக்டராக போஸ்டிங் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இந்த கலாசங்கம் குளோபல்லேருந்து இன்றைக்கி தெய்வீக ஆடர் கலை அப்படின்ற ஒரு புக் ராமையா பிள்ளை சார் எழுதின ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது புக்காகவும் பிரிண்டட் புக்காகவும் உங்கள் எல்லாருக்கும் சேருன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வழுவூரார் கலை விழா எங்களுடைய அரங்கத்தில், அதுவும் ஆர்எஸ்புரத்தில் ஸ்ரீ மாருதிக்கான சபாவில் நடந்தது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. ஏன்னா இந்த வருஷம் சென்னையில் மயிலாப்பூர் கிளப் அவங்க எங்களுக்கு சிறந்த சபாவுக்கான விருதினை வழங்கியிருந்தாங்க. அதை இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மக்களுக்கு முன்னாடி திரும்பி நாங்கள் பெற்றுக்கொண்டது எங்களுக்கு இன்னொரு இரட்டிப்பு மகிழ்ச்சி.
அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கலா சங்கம். அவங்க கலா சங்கம் குளோபல் அவங்க வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டிலையும் மற்ற எல்லாத்துலேயும் அவங்களும் துணை நின்று நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அதை சேர்ந்த கீதா உபாத்யான் மேடம் அவங்களுக்கும் அதை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா அந்த கலையை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம்.